4 மணி நேரமா ஆஃபீஸ் வாசலே நின்னு கண்ணீர் விடுறாங்க மயிலு. ஆனா ஒரு பார்வை கூட வந்து திரும்பி பார்க்காம போறாங்க மீனா. ஒரு காலத்துல இந்த வீட்டுக்காக எல்லாத்தையுமே தியாகம் செஞ்ச மயில் இப்ப அதே வீட்டுக்காக ஆஃபீஸ் வாசல்ல நின்னு கெஞ்சுற நிலையில இருக்காங்க. மயிலோட வாழ்க்கை வந்து இவ்வளவுதானா? மீனா ஏன் இவ்வளவு வந்து கடுமையா வந்து நடந்துக்கிட்டா? ஒரு பக்கம் ஆஃபீஸ் வாசல்ல மயிலோட கண்ணீர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஜிக்காக கதிர் எடுக்கிற ஆபத்தான முடிவு. ஹெல்ப்னு வந்து கேட்டு வந்து ஒரு பொண்ணுக்கு கிடைச்சது வந்து ஆறுதல் இல்ல, இன்னொரு காயம் மட்டும்தான். ராஜியோட அப்பா முத்துவேலாவில வந்து கோச்சிங் சென்டர் அனுப்புறத பத்தி பேசுறதை நினைச்சு கதிர் வந்து புதுசா ஒரு முடிவு ஒன்று எடுக்க போறான். இதுக்கப்புறம் அவளை வந்து கோச்சிங் கிளாஸ் வந்து கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறான். அப்போ வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 1,00,000 வந்து ஃபீஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை கேட்ட ராஜி வந்து செம்மையா வந்து ஷாக் ஆகுறா. ராஜிக்காக வேண்டிய கதிர் வந்து என்ன முடிவு எடுக்க போறான்? மயிலுக்கு வந்து மீனா என்ன ஆன்சர் பண்ணுவா? மீனா வந்து மயிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாளா இல்லையா? எல்லாமே தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உள்ளுக்குள்ள வந்து உடஞ்சு போற ஒரு பொண்ணோட தவிப்பு வந்து வார்த்தைனால வந்து சொல்ல முடியாது. இந்த எபிசோட ஆரம்பமே வந்து மயிலோட மன உளைச்சலோட தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சுடரோட போன்ல இருந்து கோமதியோட ஸ்டேட்டஸ் வந்து பாக்குறா மயில். அதை பார்த்த உடனே வந்து ஷாக் ஆகுறா. மயிலுக்கு வந்து உயிரே வந்து நின்ன மாதிரி வந்து இருக்கு. அதுல வந்து அண்ணன் ஃபேமிலி கூட சேர்ந்ததையும் விருந்து வச்ச போட்டோஸ் எல்லாமே வந்து ஸ்டேட்டஸ்ல கோமதி வந்து போட்டிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா மயில் வந்து சாப்பிடாம தூங்காம வீட்டுக்குள்ள தனிமையில வந்து தவிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த பார்வதி வந்து இவங்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்க மாட்டாங்க, நல்ல எண்ணத்துக்காக இல்ல விஷத்தை ஊத்துற மாதிரி வந்து சொல்றா. நீ சாப்பிடாம இங்க பண்ணி கிடக்குற, அந்த குடும்பம் எப்படி கூத்தாடிட்டு இருக்கு பாரு அப்படின்னு தூண்டி விடுறா. இந்த ஒரு சென்டென்ஸ்னாலதான் மயிலோட மனசு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து உடஞ்சிடுது. ஏதாவது செய்யணும், எங்கேயாவது ஒரு ஆள் வந்து இருக்க மாட்டாங்களா எனக்கு அப்படின்ட்டு மயில் வந்து தவிக்கிறா. அம்மாவோட பேச்சை கேட்டு மீனா வந்து மீட் பண்றக்க வேண்டிய மயில் வரா. ஆபீஸ் வாசல்ல நின்னுட்டு கண்ணீரோட வந்து கேக்குறா, நான் ஒருத்தி வீட்டுல இருந்ததையே நீங்க எல்லாமே மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு வந்து கேக்குறா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீனா கொடுக்குற பதிலடி மயிலுக்கு வந்து நேரா முகத்துல அடிச்ச மாதிரி வந்து இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், இதை பத்தி நீங்க பேச வேண்டிய ஆள் நான் இல்ல, எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு, அவ்வளவுதான். திரும்பி பார்க்காம மீனா வந்து உள்ள போயிடுறா. இதுதான் இந்த எபிசோடோட ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட். இதனால மயில் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஷாக்கிங்ல இருக்கா. மீனா 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மீட்டிங் முடிஞ்சிட்டு வெளியில வரா. அப்போ மயில் வந்து வாசல்ல நிக்கிறத பார்த்த உடனே மீனா வந்து ஷாக் ஆகுறா. அந்த ஒரு சீன் தான் மயிலோட தவிப்பை வந்து ஃபுல்லாவே வந்து காட்டுது. அவள்கிட்ட போய் எதுக்காக இங்கேயே வந்து நிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேக்குறா. அப்ப மயில் வந்து உடஞ்சு போய் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கையை வந்து நினைச்சு பயமா இருக்கு மீனா, நான் திரும்ப புருஷன் வீட்டுக்கு போகணும்னு சொல்றா. அம்மா பண்ணன விஷயம் என்னமோ வந்து ஆயிடுச்சு, இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த தடவை மீனா வந்து இமோஷனலா மாறல, உண்மையை வந்து குத்தி குத்தி வந்து பேசுறா. அதுக்கு மீனா என்ன சொல்றான்னா, உங்களை வந்து அன்னைக்கு பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தானே சொல்றேன். என்ன முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி நீங்க போலீஸ்க்கு போயிட்டீங்க, அதை கூட டைவர்ஸ் நோட்டீஸ் பார்த்து அதிர்ச்சியில பண்ணீங்கன்னு சொல்லலாம். ஆனா அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு 80 பவுன் நகை போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க, உங்களால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இப்ப கூட உங்க வாழ்க்கையை பத்தி மட்டும் தான் வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேக்குறா மீனா. சோ இந்த இடத்துல மீனா சொல்றது வந்து நியாயம் தான். ஆனா மயில் வந்து என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரியாம வந்து வாய் அடிச்சு நிக்கிறாங்க. அப்ப என்னோட வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு வந்து கேக்குறா. அதுக்கு மீனா வந்து என்னதான் வந்து கடுமையா பேசினாலுமே ஒரு விஷயம் வந்து தெளிவா சொல்றா. நீங்க திரும்பவும் பழைய மாதிரி வாழ்வீங்க, சரவண மாமா உங்களை வந்து ஏத்துப்பாருன்னு என்னால வந்து சொல்ல முடியாது. ஆனா உங்க அம்மா பேச்சு கேட்டு எதையுமே பண்ணாம இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, காலம் தான் எல்லாத்தையுமே மாத்தும் அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்றா. அப்ப மயில் வந்து அழுதுட்டு வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் போன் பண்ணனா நீயாவது எடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இந்த வரி பாத்தீங்கன்னா மயிலோட முழு தனிமையை வந்து காட்டுது. இந்த பக்கம் முத்துவேல் சொன்ன கோச்சிங் விஷயம் கதிரோட மனசு வந்து குத்திட்டு இருக்கு. ஸோ ஐஏஎஸ் கிளாஸ்க்காக வேண்டி ராஜி வந்து கோச்சிங் சென்டர்ல வந்து சேர்த்து விடுறேன் அப்படின்னு வந்து சொல்றான். அவ வீட்லயே இருந்து நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியுமே வந்து கேட்காம வந்து கூட்டிட்டு போறான். அங்க போய் கோச்சிங் சென்டர்ல விசாரிச்சவா 1 லேக் ஃபீஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை கேட்ட ராஜி வந்து அதிர்ச்சியா வந்து இருக்கிறா. ஸோ அப்ப கதிர் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் 2 நாள் வந்து சென்னைக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்க ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து கிளாஸ்ல வந்து சேர முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் கதிர் வந்து சென்னைக்கு போறதுக்கு முடிவு பண்ணிடுறான். ஆனா ராஜி வந்து நீ எப்படி 1 லேக் வந்து ஃபீஸ் எப்படி கொடுப்ப அப்படின்னு வந்து கேட்டுருக்கா. ஸோ கோச்சிங் கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு கதிர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சென்னை போறதை பத்தி முதல் அப்பா கிட்ட வந்து பேசுவோம் வா அப்படின்னு வந்து கூட்டிட்டு போயிடுறான். பாண்டியன் இதை பத்தி பேசுறான். ஸோ அப்போ அவரும் வந்து சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இப்ப கதிரும் ராஜியும் வந்து சென்னை கிளம்ப போறாங்க. மயில் கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு மீனா மனசுக்குள்ள இந்த மாதிரி ஆன்சர் இருக்கும்னு மயில் கொஞ்சம் கூட வந்து நினைக்கவே இல்லை. கதிர் எடுக்கிற இந்த ரிஸ்க் ராஜியோட வாழ்க்கையை வந்து உயர்த்துமா இல்ல உடைச்சிடுமா? ஹெல்ப்னு கேட்டு நின்ன மயிலுக்கு வந்து பொறுமையை தவிர வேற எதுவுமே வந்து கிடைக்கவே இல்லை. ஆனா அந்த பொறுமை வந்து அவளை வந்து காப்பாத்துமா? மயில் எகைன் வந்து சரவணன் வீட்டுக்கு வந்து போவாளா? மீனா உண்மையாலவே வந்து ஹெல்ப் பண்ணுவாளா மயிலுக்கு? கதிர் வந்து இந்த 1 லேக் ரூபி வந்து எப்படி வந்து சமாளிக்க போறான்? ஒரு பொண்ணோட கண்ணீர், இன்னொரு பொண்ணோட கடுமை, அதே மாதிரி 3வது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கதிர் எடுக்கிற முடிவு, இது எல்லாமே நாளைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து தெரிய போகுது. சில காயம் வந்து உடனே ஆறாது, ஆனா சில முடிவு வந்து வாழ்க்கையவே மாத்திடும். அந்த மாற்றம் நாளைக்கு ஆரம்பமா இருக்க போகுதா அப்படின்றது தெரியல. மயிலுக்கு கிடைச்சது வந்து தீர்வு இல்ல, பொறுமைன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். ஆனா அதே நேரம் ராஜிக்காக கதிர் எடுக்கிற இந்த முடிவு அவளோட வாழ்க்கையை வந்து எங்க கொண்டு போய் போக போதோ தெரியல. மயிலோட வாழ்க்கை வந்து எந்த திசையில் இருக்கு? கதிர் இந்த ரிஸ்க் வந்து எப்படி சமாளிக்க போறான்? ராஜி ஐஏஎஸ் கனவு உண்மையாகுமா இல்லையா அப்படின்றது அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு இனி வர எபிசோட்ல எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.